ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சத்துக்கள் நிறைஞ்ச முருங்கைக்கீரையில் மொத்தான 3 வகையான ரெசிபிஸ் பார்க்கலாங்க. முருங்கைக்கீரை தொக்கு, முருங்கைக்கீரை கடையல்னு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதனி எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்து அதில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது 2-3 டைம் நல்லா தண்ணி விட்டு கழிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் துவரம் பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பும் கூட சேர்த்து செய்யலாம். 2-3 டைம் தண்ணி விட்டு களைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா எந்த கப்பில் துவரம் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. நான் சேர்த்துருக்கிற தண்ணி இந்த பருப்பு வெந்து வரைக்கும் கரெக்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், பருப்பு கொஞ்சம் நீரோட்டமாக இருக்கணும், தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூட 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் 2ஆக கீரி சேர்த்துருக்குறேங்க. கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 விசில் பருப்பு நல்லா கொலைய வெந்து வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகட்டும் பார்க்கலாம். பருப்பு வெந்துட்டுருக்க டைமில் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லா சுவையாக இருக்கும். இல்லை உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூடவே பொடியை நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் மட்டுமே சேருங்க, அதுதான் இந்த கடையலுக்கு நல்ல சுவையாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் நல்ல சுவையாக இருக்கும். அது கூடவே ஒரு 10-15 கருவேப்பிலையும் ஒரே ஒரு வரமிளகாய் 2 கிள்ளி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்துருச்சு. அடுத்துதான் இது கூட ஒரு 2-3 பல் பூண்டு எடுத்து 1-2 தட்டி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்கலாம். பூண்டும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. நீங்கள் மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக ஒரே ஒரு நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்குறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். ஆனால் லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் பிடிக்கும் அப்படின்றவங்க தக்காளி சேர்த்துக்கோங்க, வேண்டான்னு அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொலையை வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொலையை வதங்கி வந்துடணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கட்டளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்ல இளங்கீரையாக இருந்தால் இந்த கடையில் நல்லாவே சுவையாக இருக்குங்க. கீரையெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துன உப்பு, மஞ்சள் தூள் எல்லாமே இந்த கீரையோட நல்லா கலந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துகிட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த கீரையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. குறைஞ்சது ஒரு 8 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். கீரை நல்லா வெந்ததுக்கு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இது ஓரமாக எடுத்து வச்சுருவோம். அடுத்துதான் ஏற்கனவே நம்ம குக்கரில் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்து துவரம்பருப்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்தன தண்ணிக்கும் பருப்புக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு. பருப்பும் நல்ல கொலைய வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்ல கொலைய வேக வச்சு எடுத்துக்கணும். இது ஒரு டைம் லைட்டாக மசிச்சு வச்சுட்டு இது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க. இப்போ பருப்பு முன்னாடியே உங்களுக்கு நல்லா திக்காக இருக்குது. இப்போ திரும்ப நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துனதுக்கப்புறம் இனி நல்லா திக்காகும். அதனால் உங்கள் திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுலேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்தனோம்னா தான் நல்லா சுவையாக இருக்கும். பச்சை தண்ணி சேர்த்தனோம்னா சலசலன்னு ஆகிடும். இந்த முருங்கைக்கீரை கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, நடுத்தரமாக இருந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 வரமிளகாய் தாளித்து கொட்டி கடைஞ்சோம்னா போதும், நமக்கு காரம் கரெக்டாகிடும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பருப்பு சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்க்கலை, ஏற்கனவே கீரைக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இது இப்படியே நம்ம சர்வ் பண்ணி சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் லைட்டாக கடைஞ்சி சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப கொலையாக கடைஞ்சிடக்கூடாது, அங்கங்கே இந்த கீரை தட்டுப்படணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் லைட்டாக கடைஞ்சி விட்டு எடுத்துக்கிறேன். கடைசியாக இது மேலே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விட்டு சுட சுட சாதத்தோட பரிமாறினீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததான் முருங்கைக்கீரை தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க.
ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சுடனதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சுடனதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உருட்டு உளுந்தும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நான் சேர்த்துன உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக செவந்து வறுப்பட்ட மனம் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு கருப்பு உளுந்து வந்து செவந்து வர்றது தெரியாது, அதனால் லைட்டாக வறுப்பட்ட மனம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கணுங்க, கருகிடக்கூடாது, நல்லா செவந்து வரணும். இப்போ கடலைப்பருப்பு லைட்டாக செவந்து உளுத்தம் பருப்பு வறுப்பட்ட மனம் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த டைமில் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த வரமல்லியும் நல்லா வறுப்பட்ட மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். நம்ம இந்த செலவு பொருள் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணி எடுத்துக்கலாங்க. விருப்பப்பட்ட எண்ணெய் சேர்த்து வறுத்தெடுங்க, இல்லைன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ வரமல்லி லைட்டாக செவந்து வறுப்பட்ட மனம் வர டைமில் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாங்க. இதே 1 நிமிஷத்துக்கிட்ட வறுப்பட்ட மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சே வறுத்துக்கலாங்க. இப்போ 1 நிமிஷம் சீரகம் மிளகும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நல்லா வறுப்பட்ட மனம் வருது. கடைசியாக இது கூட காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் நல்லா காரங்க, அதனால் 2 மிளகாய் சேர்க்குறேன். மிளகும் சேர்த்துருக்குறோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இந்த தொக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா செவந்து வறுப்பட்ட வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம செலவு பொருள் ஒவ்வொன்றா சேர்த்து வறுக்கும் போது தான் இந்த மாதிரி கடைசியாக எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக வறுப்பட்டு வரும். பாருங்கள், இந்த மாதிரி கடலைப்பருப்பு கருகிடக்கூடாது, இந்த மாதிரி நல்லா செவந்து வறுப்பட்டு வந்திருக்கணும். இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் அதே பேனில் 1 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாங்க. நான் ஏற்கனவே சொன்ன செலவு பொருள் அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரைக்கு மட்டும்தான். நீங்கள் முருங்கைக்கீரை அதிகமாக சேர்க்கும்போது மற்ற செலவு பொருள் எல்லாமே அதுக்கு தகுந்த அளவுக்கு கூடுதலாக சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்ல மொறுமொறுன்னு வறுப்பட்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-8 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி மொறுமொறுன்னு வறுப்பட்டு வந்திருக்கும். இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது தான் இந்த தொக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும். ஒரு 4-5 நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டும் போகாது. இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்த செலவு பொருள் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரன்னு பொடிச்சு எடுத்துக்கணுங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகு சீரகம் எல்லாம் இந்த மாதிரி பொடிச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த முருங்கை இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடயே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கீங்க, அதில் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு இதில் சேர்த்துருக்குறேன். நம்ம சேர்த்து அரைச்சி பார்த்துட்டு திருப்பியும் பத்தலைன்னா மிச்சருக்க 1/4 பங்கு சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்ச தண்ணி அதை அப்படியே இதில் சேர்த்துட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் லைட்டாக கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த தொக்குக்கு நல்லெண்ணெயே சேருங்க, அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து 1க்கு 2 தட்டி வச்சுருக்கீங்க, அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி 1க்கு 2 தட்டியும் சேர்த்துக்கலாம், இல்லை பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தா நல்ல சுவையாக இருக்கும். பூண்டு பிடிக்காதவங்கன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த நல்லெண்ணெயில் இந்த பூண்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பூண்டு லைட்டாக சுருங்க வதங்கி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கி வறுப்பட்ட மனம் வரும்போது இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அந்த பெருங்காயத்தூளையும் நல்லா பொரிஞ்சு வரணும். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு அடுத்ததான் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த முருங்கைக்கீரை விழுதை சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை விழுது சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்த்துருக்குறோம், வதங்கும் போது அப்படியே கெட்டியாகி வரும். அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே கலந்து விட்டுக்கலாங்க. ஏன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்குறோம், நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி 10ல் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த டைமில் நமக்கு உப்பு காரம் பத்தலைன்னா காரத்துக்காக கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-8 நிமிஷம் விட்டிங்கன்னா சைடில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். தொக்கு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கடைசியாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பி ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா பேனில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வரும். அது நம்ம கரெக்டான பதவங்க. நம்ம சேர்த்துன எண்ணெயும் அப்படியே லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் சைடில். இந்த டைமில் நம்ம தொக்கை இறக்கிடலாம். லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இது சுட சுட சாதத்தோட இட்லி தோசையோடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. முருங்கைக்கீரையோட துவர்ப்பு சுவை கொஞ்சம் கூட இந்த தொக்குல எங்கேயுமே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் முருங்கைக்கீரையில் கொள்ளுப்பருப்பு கடையல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி கொள்ளுப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேங்க. இது கல்லெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு 2-3 டைம் தண்ணி விட்டு நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2-3 டைம் நல்லா தண்ணி விட்டு கழிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம அந்த கொள்ளுப்பருப்பு தண்ணி ரசத்துக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரசத்துக்கு தண்ணி எடுக்கணும், அதனால் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு குறைஞ்சது ஒரு 5-6 விசில் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேகட்டும் பார்க்கலாம். கொள்ளுப்பருப்பு வெந்துட்டு இருக்க டைமில் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் நல்ல மீடியம் சைஸ் சின்ன வெங்காயமாக முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் விருப்பப்பட்ட பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் மட்டுமே சேருங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். கூட ஒரு 10-15 மல்லி விதை வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாதுங்க. ஒரு 10-15 சேர்த்துனோம்னா போதும். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கூட ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பூண்டு நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக ஒரு 3 வரமிளகாய் 2 கிள்ளி சேர்த்துருக்குறேன். இந்த கொள்ளுப்பருப்பு கடையில் பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் தான் நல்லா சுவையாக இருக்கும். அது நம்ம முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் காரம் கொஞ்சம் தூக்குதலாக சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துன வெங்காயம் பூண்டு மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ண முருங்கைக்கீரையாக இளந்தலையாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சின்ன கட்டு முருங்கைக்கீரையாக எடுத்துருக்குறேங்க. நான் எடுத்துருக்கிற ஒரு டம்ளர் கொள்ளுப்பருப்புக்கு சின்ன கட்டு முருங்கைக்கீரையாக ஒரு கட்டு எடுத்து நான் முழுசாக அப்படியே சேர்த்துருக்குறேன். முருங்கைக்கீரை சேர்க்குற அளவு பார்த்திங்கன்னா நம்ம விருப்பம் தான். ஒரு டம்ளர் கொள்ளுப்பருப்புக்கு நீங்கள் பாதி கட்டும் சேர்க்கலாம், இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கும் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பத்து தகுந்த அளவுக்கு சேர்த்தோம்னா போதும். இந்த கொள்ளுப்பருப்பு கூட இந்த முருங்கைக்கீரை சேர்த்து கடையில் செய்யும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க. முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த கொள்ளுப்பருப்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு. நம்ம இந்த தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணியாக ரசத்துக்கு கூட வடித்து எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு பாருங்கள், அந்த மாதிரி அழுத்தம் போது இந்த மாதிரி நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கணும், அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு 5 விசில் வேகலை அப்படின்னா நீங்கள் கூட 2-3 விசில் கூட சேர்த்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை ரசத்துக்கு வடித்து எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த கொள்ளுப்பருப்பு கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட இந்த முருங்கைக்கீரையை நல்லா வதக்கி எடுத்துருக்குறோம். திரும்பியும் ஒரு 5-8 நிமிஷத்துக்கிட்ட இந்த கொள்ளுப்பருப்பு கூட சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் இந்த முருங்கைக்கீரை நல்லா வெந்து வரும். இப்போ 5 நிமிஷம் வதக்கினதில் நமக்கு அந்த அளவுக்கு வெந்திருக்காது, பச்சை வாசனை மட்டும்தான் போயிருக்கும். திருப்பி இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5-8 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், அந்த முருங்கைக்கீரையோட நிறமே மாறி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு இப்போ இந்த கடைகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு முடிக்கும் முருங்கைக்கீரை வதக்கும் போதும் உப்பு சேர்க்கலை, இந்த பருப்பு வேக வைக்கும் போதும் உப்பு சேர்க்கலை. இப்போது இந்த பருப்புக்கு நம்ம சேர்த்துன முருங்கைக்கீரைக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணுங்க. அந்த மாதிரி ஆற வச்சதுக்கப்புறமா இது ஒரு ஆட்டங்கல்ல சேர்த்து ஆட்டியும் எடுக்கலாம், இல்லை மிக்சர் ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் அடிச்சும் எடுக்கலாம். அது 2 இப்படி செஞ்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சூடு இல்லாமல் ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, வலுவலுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பல்ஸ் மோடில் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் காமிச்சிருக்க மாதிரி பல்ஸ் மோடில் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான கொள்ளுப்பருப்பு முருங்கைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. இது முருங்கைக்கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கீரை இருக்கிறதே தெரியாது, ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான கொள்ளுப்பருப்பு முருங்கைக்கீரை கடையில் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.